ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான கேக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், மிக்ஸி இருந்தால் போதும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது கப்பு பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை தான், நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்பில் 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஏலக்காயுடைய அந்த விதையை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. மேல் தோல் சேர்க்க வேண்டாம். விதையை சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரை ரவை ரெண்டையும் நல்லா எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதே கப்பில் 1/2 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த இடத்துல கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு முறை அரைச்சிட்டு பாத்திரத்தில் மாவை சேர்த்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இப்போ இதில் 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட நம்ம இந்த இடத்துல பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே சேர்த்துருக்கோம். உங்ககிட்ட பேக்கிங் சோடா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும். கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக கேக் நம்ம வேக வைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேக் பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க ஏதாவது டிஃபன் பாக்ஸு இல்லை அடி சமமான ஏதாவது ஒரு பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நான் பட்டர் பேப்பர் கட் பண்ணி போடுறேன். இல்லைன்னா நீங்கள் லைட்டாக மைதா மாவை தூவி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப எண்ணெய் அப்ளை பண்ணக்கூடாது. அப்புறம் கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சொத சொதன்னு இருக்கும் அந்த ஓரத்துலலாம். இப்போ இதில் நம்ம கேக் மாவை சேர்த்துடலாம். நீங்கள் எடுத்திருக்க அந்த கேக் பாத்திரத்துக்கு அந்த மாவு பாதி அளவு தான் இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரத்தை லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். இப்போது வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு இல்லைன்னா சின்ன தட்டை கவுத்து போட்டுக்கோங்க. குக்கரோட மூடியில் கேஸ்கட் விசில் ரெண்டையும் எடுத்துட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் சூடு பண்ணுங்கள். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு ஓரங்களில் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு வச்சு லோ ஃப்ளேமில் 30லேருந்து 35 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கேக் ரெடி ஆயிரும். எனக்கு கரெக்டாக 35 நிமிஷத்தில் கேக் வெந்திருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கத்தியால் குத்தி பார்க்கும்போது மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். இது முழுமையாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரத்தை லைட்டாக கையால் அழுத்தி எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே இதை நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இதுக்கு மேலே இருக்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். கேக் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதை நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு 4 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது அழகாக உங்களுக்கு ஸ்லைஸ் கிடைக்கும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது நட்ஸ் எல்லாம் போட்டு கூட கேக் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.